நான் கேட்கிற கேள்விக்கு நீ நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லணும். உன்னையோ அம்மாவையோ நான் ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கணும்னா நான் யாரை தேர்ந்தெடுப்பேன்? என்ன வீரா இது? நான் கொடுத்த கேள்வியை விட்டுட்டு ஏதோ கேக்குற? இந்த கேள்விக்கான பதில் கடவுள்கிட்ட கூட இருக்காது. அவருக்கு யசோதாவும் முக்கியம்தான், ராதாவும் முக்கியம்தான். உயிர் ஊற்றுறது தாய் தான், உங்களுக்காக உயிரை உருவாக்குறது மனைவி. அம்மாதான் ஒரு குழந்தைக்கு உலகம். ஆனா மனைவி கணவனுக்காக உலகத்தையே விட்டுட்டு வரவ. தாய் தான் உங்களை முழுமை செய்றவ. ஆனா மனைவி உங்களால முழுமை அடையிறவ. அம்மா இதயம், மனைவி துடிப்பு. அம்மா சுவாசம், மனைவி உயிர். அம்மா ஜனனம், மனைவி தர்மம். அதனாலதான் அம்மாவை ஜனனின்னு சொல்றோம், மனைவிய தர்ம பத்னின்னு சொல்றோம். இது ரெண்டும் இல்லாம ஆண் இல்ல. ஒரு ஆணுக்கு ரெண்டுமே தேவை. அடுத்த கேள்வி ராணி ஐராவதியோடது. சரியான பதில சொன்னா தங்கம் 2 மடங்காகும். தப்பான பதில சொன்னா மொத்த தங்கமும் திரும்ப மறைஞ்சு போயிடும். என்னோட கேள்வியை கவனமா கேளு. ஏன்னா என்னுடைய கேள்வியில தான் பதில் இருக்கு. பதில் தான் கேள்வியே. கேள்வி இதுதான். நீ வீரா கிட்ட என்ன கொல்ல சொன்னாலும், இல்ல நான் வீரா கிட்ட உன்னை கொல்ல சொன்னாலும், வீரா என்ன செய்யணும்? யார கொல்லணும்? மக்களுடைய நன்மைக்கு தான் பதிலா இருக்கணும். நல்ல ஆட்சியாளர் தான் உயிரோட இருந்தாகணும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், உயிரை கொடுக்கிறவதான் ஒரு தாய். உயிர் கொடுத்த தாயையே கொல்ல சொன்னா அவ உயிர் வாழவே தகுதி இல்லாதவ. மாயத்தராசு தன்னோட முடிவை சொல்லிடுச்சு. உன்னோட விடை தப்பு. ஏன் தெரியுமா? ஏன்னா வருங்கால ராணியே இறந்து போயிட்டா. இந்த ஆட்சியை யார் கவனிப்பா? ஒரு உண்மையான ராணிக்கு உறவுகளை விட நாடுதான் ரொம்ப முக்கியம். அவ கண்ணுக்கு எப்பவுமே மக்கள் தான் தெரியணும். அவ அன்பு நிறைஞ்சவளா இருக்கிறத விட ஆள தெரிஞ்சவளா இருக்கணும். அவளுக்கு எதிரா நிகழ்ற எல்லாத்தையும் அவ அழிக்கணும். அவளுக்கு நெருங்கின உறவா இருந்தாலும் சரி, ஒரு ராணி அப்படிதான் இருக்கணும். ஆனா நீ அதுக்கு தகுதியே இல்ல. உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் நம்ம நாட்டோடைய சடங்கத்தான் செஞ்சேன். சந்திரகாந்தாவால இந்த சடங்குல ஜெயிக்க முடியாம போனதுனால நீங்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறீங்க. உங்க தண்டனை இதுதான். இன்னையில இருந்து நீங்க எல்லாருமே 3 மடங்கு வரி கட்டி ஆகணும். நீங்கெல்லாம் பட்னி கிடந்தாகணும். என்ன மன்னிச்சிருங்க. நான் எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா இந்த சடங்க பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாராவது மக்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த தங்கத்தை தானமா கொடுத்தா அவங்கள நான் தண்டிப்பேன். நான் கொடுக்கிற தண்டனை பயங்கரமா இருக்கும். உனக்கு எவ்வளவு துணிச்சல்? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா நான் கொடுத்த கேள்வியை மாத்தி கேட்பேன். அம்மா மேல ரொம்ப அன்புன்னு சொன்ன, ஆனா செய்யறது மட்டும் தலைக்கீழா. அன்பு உண்மைதான், ஆனா அம்மா மேல இல்ல. அந்த மீனவ பொண்ணு மேலதான் உனக்கு அன்பு இருக்கு. இதுவே எனக்கு பிறந்த மகனா இருந்திருந்தா எனக்கு விரோதமா இப்படி செயல்பட்டிருக்க மாட்டான். இன்னைக்கு நடந்த இந்த சடங்குல நான் கேள்வி கேட்டது நல்லதா போச்சு. இல்லனா இந்த விஜயநகர மக்கள் இந்த மீனவ பொண்ண புகழ்ந்திருப்பாங்க.